ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். நம்ம இன்றைக்கி வெண்பொங்கலும் அதுக்கு பொருத்தமான பாசிப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டும் கலந்த ஒரு சாம்பாரும் பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நல்லா பொருத்தமாக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம அதை அப்படியே பார்ப்போம். இதில் வந்து 1/2 டம்ளர் பச்சைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ரெண்டும் கலந்து ஊற வச்சுருக்கேன். இது பொங்கலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டுருக்கேங்க. பொங்கலுக்கு இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். 1க்கு 3 டம்ளர் தண்ணி விடணுங்க. இதுக்கு தேவையான உப்பை இதிலே சேர்த்துட்டேன். பெருங்காயம் கூட இப்போ சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சுருவோம். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஆவி வந்த உடனேயே நம்ம வெயிட்டு போட்டுட்டு ஒரு 3 இல்லை 4 சவுண்டு விட்டுக்கலாம். 4 சவுண்டு வந்த உடனே ஆஃப் பண்ணிக்கலாம். ஆவி அடங்கினோடனே மூடியை திறந்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்குங்க, நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழைவாக வேணும்னா இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து கூட வேக வச்சுக்கலாங்க. நான் வந்து 2 குழிக்கரண்டி எண்ணெயும் 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா விட்டுக்கலாம். இதில் வந்து மிளகு, சீரகம், பெருங்காயம் இப்போ நான் சேர்த்துக்கிறேங்க. நான் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். முந்திரி ஆட் பண்ணி முந்திரி லைட்டாக செவந்து வரும்போது நான் வந்து 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சும்மா ஒரு கலரி விட்டுட்டு நம்ம அந்த வெண்பொங்கலில் இதை சேர்த்துப்போம். நம்ம தாளிப்போம் வெண்பொங்கலில் சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். உங்களுக்கு இன்னும் குழைவாக வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை கடாயிலேயே கொதிக்க வச்சு கூட நம்ம இதில் சேர்த்து கலரி விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திட்டமாக தான் சேர்த்துப்பேன். கடைசியில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு கலரி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், வெண்பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு துவரம்பருப்பு சாம்பார் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு 1/2 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர், அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்ன பட்டை போட்டுக்கணுங்க, அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் 5-6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா 2ஆக உடச்சி போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுருக்கேன். 3 தக்காளி சேர்த்துக்கிட்டு இருக்கேங்க. நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பருப்பு பொங்காமல் இருக்கிறதுக்காக. இதிலே நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம், நான் வந்து அப்புறமா தாளிக்கும் போது சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு நம்ம குக்கரை வச்சுருவோம். வச்சுட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு 3 இல்லை 4 சவுண்டு விட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். வெறும் பாசிப்பருப்புனா 2 சவுண்டு போதுங்க. துவரம்பருப்பு சேர்த்துருக்க தொட்டு நம்ம 4 சவுண்டு விட்டால் தான் அது நல்லா வெந்து வரும். இப்போது ஆவி அடங்கினோன்னே குக்கரை திறந்து பார்க்கலாம். 2 பருப்புமே நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் குழச்சி விட்டுக்கலாம். குழச்சி விட்டுக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போது நம்ம தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், 3 காஞ்ச மிளகா போட்டுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்ட உடனே நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு உடனே கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாங்க, இல்லைனா மிளகாத்தூள் தீஞ்சிரும். அந்த தண்ணி கொஞ்சம் கொதி வந்தோடனே 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் அதையும் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கொதித்த உடனே எடுத்து நம்ம அந்த சாம்பார்லேயே சேர்த்துப்போம். அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்ம கலந்து இந்த சாம்பார்லேயே ஊற்றிக்கலாம். இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதிலே நீங்கள் புளி சேர்க்குறதா இருந்தாலும் சும்மா கொஞ்சமாக ஒரு 2 புளியங்கொட்டை அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி போட்டுக்க தொட்டு நான் சேர்க்கல. இதுக்கு புளிப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அவ்வளோதான், சாம்பார் கொதி வந்துடுச்சுங்க. ரெடி ஆகிடுச்சு சாம்பார். இந்த வெண்பொங்கலுக்கும் இந்த பச்சைப்பருப்பு துவரம்பருப்பு சாம்பாருக்கும் நல்ல பொருத்தமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.